வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரீஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். "நீ இன்னைக்கு வீட்லயே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவன்கிட்ட பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது." இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இதே ஃப்ரேஸ நாம, "இப்ப அவங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க." இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரேஸ் "பி பெட்டர் ஆஃப்." பி பெட்டர் ஆஃப். பொதுவா நம்ம வந்து இது நல்லது அப்படின்னு சொல்றப்பவே நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்பல்லாம் இங்கிலீஷ மிக்ஸ் பண்ணி சொல்ற மாதிரி, "நீ பெட்டர் இன்னைக்கு வீட்லயே இருக்கிறது. நீ அவன்கிட்ட பேசாம இருக்கிறது பெட்டர்." இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ, அதனால நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸ் வந்து "யூ ஹேட் பெட்டர்." ஸோ, அதனால நெறைய இடங்கள்ல நம்ம வந்து பெட்டர் ஆஃப்க்கு பதிலா கூட நம்ம வந்து யூ ஹேட் பெட்டரே நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ, பி பெட்டர் ஆஃப் ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. ஸோ, இந்த பி பெட்டர் ஆஃப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ, இந்த பெட்டர் ஆஃப் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அதனால தான் இத நம்ம வந்து ஒரு பியோட சேர்த்தே நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து பொதுவா அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வர அட்ஜெக்டிவ் இல்ல. இத நம்ம தனியா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம வந்து இந்த பெட்டர் ஆஃப் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வந்து இத வந்து ஒருத்தர் நல்ல நிலைமையில இருக்கார். அவர் இப்ப ரொம்ப நன்றாக இருக்கிறார். அப்படி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா, ஹி இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிடலாமே அப்படி உங்களுக்கு தோணும். நம்ம பொதுவா வந்து ஹெல்த் வைஸ் நம்ம வந்து ஒருத்தவங்கள என்கொயர் பண்றப்போ, எப்படி இருக்கார் அப்படின்னா, நன்றாக இருக்கிறார். ஹி இஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, இப்ப நம்ம சொல்லப்போற இந்த பெட்டர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ், ஒருத்தர் நன்றாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஹெல்த் வைஸா இருக்கட்டும், இல்லன்னா ஃபினான்ஷியலி அவர் முன்னாடிய விட இப்ப நல்ல நிலைமையில இருக்கார். நல்ல வசதியா இருக்கார். அப்படி சொல்றதுக்கா இருக்கட்டும். எமோஷனலி இல்ல சோஷியலி அதாவது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கார். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பெட்டர் ஆஃப்ன்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பொருளாதார ரீதியாக நான் முன்னாடிய விட இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் இப்ப நல்ல வசதியா இருக்கேன். அந்த மாதிரி சொல்லப் போறோம். ஸோ பொருளாதார ரீதியாக அப்படின்னா ஃபினான்ஷியலி. நான் முன்பை விட நன்றாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ அம் பெட்டர் ஆஃப். முன்னாடிய விட தேன் பிஃபோர். அவ்வளோதான். ஃபினான்ஷியலி ஐ அம் பெட்டர் ஆஃப் தேன் பிஃபோர். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவ இப்ப ஜாப சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்ப நல்ல நிலைமையில இருக்கா. முன்னாடி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, சம்பளம் பத்தலன்னு. இப்போ ஜாப சேஞ்ச் பண்ணப்புறம் அவ நல்ல நிலையில இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவள் நல்ல நிலையில் இருக்கிறாள் அப்படின்னா, ஷி இஸ் பெட்டர் ஆஃப். எப்போ? வேலையை மாற்றிய பிறகு. ஆஃப்டர் சேஞ்சிங் ஹர் ஜாப். ஷி இஸ் பெட்டர் ஆஃப் ஆஃப்டர் சேஞ்சிங் ஹர் ஜாப். இப்ப 2க்குமே நம்ம வந்து ஃபினான்ஷியலி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்ல வசதியா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு. இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம். கவலைப்படாதீங்க. உங்க பையன் வேலைக்கு போன உடனே நீங்களும் நல்ல நிலைமைக்கு போயிடுவீங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆறுதல் மாரி சொல்றோம். ஸோ ஃபியூச்சர்ல. அப்ப யூ வில் பி பெட்டர் ஆஃப். எப்போ? உங்க பையன் வேலைக்கு போனவுடன். ஒன்ஸ் யுவர் சன் ஸ்டார்ட்ஸ் வொர்க்கிங். வேலை செய்ய ஆரம்பித்தவுடன். யூ வில் பி பெட்டர் ஆஃப் ஒன்ஸ் யுவர் சன் ஸ்டார்ட்ஸ் வொர்க்கிங். இப்போ நம்ம நெறைய ஃபினான்ஷியலி நம்ம சொன்னோம். இப்போ ஒருத்தங்க ஹெல்த் வைஸ் வச்சு சொல்லுவோம். அவர் இப்ப எப்படி இருக்கார்? உடம்பு சரியில்லாம இருந்தாரு. இல்ல அவர் ஸ்மோக் பண்ணத நிறுத்தினப்புறம் இப்போ நல்ல நிலைமையில இருக்கார். அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஹி இஸ் பெட்டர் ஆஃப். ஆஃப்டர் குவிட்டிங் ஸ்மோக்கிங். ஹி இஸ் பெட்டர் ஆஃப் ஆஃப்டர் குவிட்டிங் ஸ்மோக்கிங். ஸோ இப்ப இவ்ளோ நேரம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெட்டர் ஆஃப் ஒருத்தர் நல்ல நிலைமையில இருக்கிறார். ஹெல்த் வைஸா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், சோஷியலி அதாவது ஒரு நல்ல ஸ்டேட்டஸா இருக்கட்டும். ஸோ எப்படி இருந்தாலும் முன்னாடிய விட இப்ப நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பெட்டர் ஆஃப்ப நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த விஷயத்த நீ செய்றது தான் நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றது, சஜஷன் சொல்றது. இதுக்கு நாம பி பெட்டர் ஆஃப் டூயிங் சம்திங் இந்த ஸ்ட்ரக்சர தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம பொதுவா தமிழ்ல நீ இப்படி செய்றது நல்லது அப்படின்னு சொல்றப்பவே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, "ஏய் இத நீ செய்றது பெட்டர். நீ பெட்டர் நீ அவன்ட்ட பேசாமயே இருக்கிறது." இப்படி நாம சொல்றோம் இல்லையா? ஸோ நம்ம பெட்டர் அப்படின்ன உடனே நமக்கு டக்குனு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் வந்து யூ ஹேட் பெட்டர். யூ ஹேட் பெட்டர் டூ இட். அப்படி வச்சு சொல்லுவோம் நம்ம. அதுக்கும் யூ ஆர் பெட்டர் ஆஃப் டூயிங் இட். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, யூ ஹேட் பெட்டர் டூ இட் அப்படின்றது ஒரு வார்னிங், ஒரு த்ரெட் மாரி. இங்க பாரு அது பண்ணிடுறது நல்லது, இல்லன்னா பிரச்சனை தான். இந்த டோனுக்கு தான் நம்ம யூ ஹேட் பெட்டர் டூ இட். இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாம இப்ப சொல்றது வந்து ஒரு சஜஷன். ஏய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வீட்லயே இருக்கிறது தான் நல்லது. இப்ப நீ அவன்ட்ட பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இப்ப நீ ஒழுங்கா இருக்க பாரு. ஸோ இந்த டோன் வந்து நம்ம வந்து சஜஷன் மாதிரி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி டோனுக்கு ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல பெட்டர் ஆஃப்.
ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நம்ம சொல்ற எல்லா எக்ஸாம்பிளையுமே நீங்க டோன சேஞ்ச் பண்ணி ஒரு வார்னிங் மாதிரி, பாரு இல்லன்னா பிரச்சனை தான் உனக்கு. பெட்டர் இதெல்லாம் பண்ணாம இரு. அப்படி டோன் வேணுமானா நீங்க யூ ஹேட் பெட்டர்ன்னு யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க நார்மல் டோன்ல இங்க பாரு இது மாரி பண்றது தான் உனக்கு நல்லது. அந்த மாரி சொல்லணுமானா யூ ஆர் பெட்டர் ஆஃப். ஏன்னா நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். நம்ம தமிழ்ல டோன சேஞ்ச் பண்ற நெறைய இடங்கள்ல இங்கிலீஷ்க்கு வந்து டிஃபரண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். அத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு தான் இப்ப நம்ம பார்க்க போற பெட்டர் ஆஃபும். "நீ ஏன் இப்படி செலவு பண்ற? நீ கொஞ்சம் பணத்த சேமிச்சு வைக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தை செய்வது உனக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. ஃபியூச்சர்ல உனக்கு உதவும் நல்லது. அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, நீங்க யூ வுட் பி யூஸ் பண்ணுங்க. யூ வில் பி இல்ல. ஸோ ஸ்ட்ரக்சர் படி ஃபியூச்சர்ல உனக்கு நன்றாக இருக்கும். அப்ப நீ நல்லா இருப்ப. உனக்கு அப்பதான் நல்லது. அந்த மாரி சொல்லணுமானா யூ வுட் பி. ஸோ நீ இப்ப பணத்தை சேமிப்பது உனக்கு ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுனால, யூ வுட் பி பெட்டர் ஆஃப் டூயிங் சம்திங் நம்ம சொன்னோம். இந்த இடத்துல எதை செய்வது நல்லது? சேமிப்பது. சேவிங் மனி. யூ வுட் பி பெட்டர் ஆஃப் சேவிங் சம் மனி. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். குழந்தைங்கலாம் எங்க? அவங்க தாத்தா, பாட்டியோட இருக்காங்க. ஆமாமா, குழந்தைங்க அவங்க தாத்தா, பாட்டியோட இருக்கிறது தான் நல்லது. இப்ப பிரசன்ட்ல ஆல்ரெடி அவங்க தாத்தா, பாட்டியோட தான் இருக்காங்க. அதுதான் நல்லது அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, நம்ம வந்து இந்த மாதிரி பி வெர்ப் பாருங்க. கிட்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஆர் போட்டுருக்கோம். ஸோ குழந்தைங்கள தாத்தா, பாட்டி கிட்ட விடுங்க. அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. அப்படி நீங்க சொல்றதா இருந்தா, அந்த கிட்ஸ் வுட் பி பெட்டர் ஆஃப் அப்படி போடணும். ஆல்ரெடி குழந்தைங்க தாத்தா, பாட்டியோட தான் இருக்காங்க. ஆமாமா, அதுதான் நல்லதுன்னு நீங்க சொல்றதா இருந்தா, இந்த மாதிரி பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப அந்த கிட்ஸ் ஆர் பெட்டர் ஆஃப் வித் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல இதை செய்வது நல்லது, செய்றதுன்ற ஆக்ஷன் வேர்ட் எதுவும் இல்ல. அதனால நம்ம டைரக்ட்டா தாத்தா, பாட்டியுடன் இருப்பது நல்லதுன்றதுனால, "த கிட்ஸ் ஆர் பெட்டர் ஆஃப் வித் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டோம். "சரி நம்ம கிளம்பலாமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது?" அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றப்ப, இரு இரு நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது." ஸோ இப்ப ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் கொஞ்சம் காத்திருப்பது நல்லதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ பி வெர்ப் பாருங்க. யூக்கு ஆர். யூ வுட் பி இல்ல. யூ ஆர். யூ ஆர் பெட்டர் ஆஃப் வெயிட்டிங். யூ ஆர் பெட்டர் ஆஃப் வெயிட்டிங். ஏன் அவ திருமணத்த பத்தி யோசிக்கலையா? அப்படி கேட்டா, அவ திருமணம் செஞ்சுக்காம தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு நெனைக்கிறா. அப்படி நம்ம சொல்லணும். அவள் நினைக்கிறாள். ஷி திங்க்ஸ். அவளுக்கு நல்லது. ஷி இஸ் பெட்டர் ஆஃப் டூயிங் சம்திங் நம்ம சொன்னோம். திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருப்பது. சிங்கிளாக இருப்பது. ஸ்டேயிங் சிங்கிள். ஷி திங்க்ஸ் ஷி இஸ் பெட்டர் ஆஃப் ஸ்டேயிங் சிங்கிள். நீ இப்ப கொஞ்ச நாளா அவன்ட்ட பேசாம இருக்கிறீல்ல? நீ இப்படி அவன்ட்ட பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஸோ ஆல்ரெடி அவன் பேசாம இருக்கான். அதனால யூ ஆர் பெட்டர் ஆஃப் நாட் டாக்கிங் டூ ஹிம். யூ ஆர் பெட்டர் ஆஃப் நாட் டாக்கிங் டூ ஹிம். ஒருவேளை அவன் ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு தான் இருக்கான். அதனால நெறைய பிரச்சனையெல்லாம் வருது. அப்ப நீங்க அவன்ட்ட அட்வைஸ் பண்ற மாரி சொல்றீங்க. "இங்க பாரு அவன்ட்ட பேசாத. அவன்ட்ட நீ பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படின்னு நீங்க இப்ப செய்யல. ஃபியூச்சர்ல செய்ய சொல்றீங்க அப்படின்றதுனால, அந்த மாரி சிச்சுவேஷனா இருந்தா, "யூ வுட் பி பெட்டர் ஆஃப் நாட் டாக்கிங் டூ ஹிம்." அப்படி சொல்லணும். இப்ப நாம பார்த்தோம் இல்லையா? இந்த பெட்டர் ஆஃப்ப யூஸ் பண்ணி இந்த 2 சென்டென்ஸஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. "இன்னைக்கு நீ வீட்லயே இருக்கிறது நல்லது." அவகிட்ட நெறைய லக்கேஜ் இருக்கு. அவ டாக்ஸில போறது நல்லது. இந்த 2 சென்டென்ஸஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? "இன்னைக்கு நீ வீட்லயே இருக்கிறது நல்லது." ஸோ ஆல்ரெடி வீட்ல இல்ல. "நீ இருந்தா நல்லது." அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, "யூ வுட் பி." இல்ல ஆல்ரெடி வீட்ல இருக்கிறவன்ட்ட சொல்றேன் அப்படின்னு நீங்க நெனச்சு சொன்னீங்களான்னா, "யூ ஆர்." எப்படி வேணா சொல்லுங்க இந்த சென்டென்ஸ. ஸோ நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் சரி. அப்ப "யூ வுட் பி பெட்டர் ஆஃப் ஸ்டேயிங் அட் ஹோம் டுடே." இல்லன்னா, "யூ ஆர் பெட்டர் ஆஃப் ஸ்டேயிங் அட் ஹோம் டுடே." அவகிட்ட நெறைய லக்கேஜ் இருக்கு. ஷி ஹாஸ் அ லாட் ஆஃப் லக்கேஜ். அவ டாக்ஸில போறது நல்லது. ஷி இஸ் பெட்டர் ஆஃப் டேக்கிங் எ டாக்ஸி. ஷி இஸ் பெட்டர் ஆஃப் டேக்கிங் எ டாக்ஸி. ஸோ இந்த வீடியோல நாம பெட்டர் ஆஃப், பி பெட்டர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.